லவ்ல தோத்து போனவன் ஆப்வியஸ்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க முடியும் இல்ல? அது தவிர வேற சாய்ஸே இல்ல அவனுக்கு. அப்படிங்கிற மாரி இந்த படம் ஒண்ணு வந்திருக்கு. என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்த பார்க்க போறோம். தனுஷ் அவர்கள் டைரக்ஷன்ல வந்த 3வது படம் தான் இந்த படம். சரி, இதுல என்னதான் கதை அப்படி பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி டைப் லவ்ங்க. சிம்பிள். அவ்வளோதான் இத பத்தி சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்ல. லவ் பண்றான். லவ் பண்ண பொண்ணோட அப்பாக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்காக எல்லா தப்பையும் இவன் மேல ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லவ்க்காக கொஞ்சம் விலகி நிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணே அவள தேடி வருது. அப்போ இவ்வளவுதானா? அப்படி எப்படி சொல்லிட முடியும்? பார்ட் 2ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நாங்க கதையை முழுசா சொல்லுவோம், இன்னும் டெப்தா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவே எப்படி ஒரு பேக்கேஜ்னா, அவ்வளோ லாஃப்டரா இருந்துச்சு. அவ்வளோ யதார்த்தமான நடிப்பு பவிஷுக்கும், அனிகாவுக்கும் அண்ட் முக்கியமா தாமஸ் மேத்யூக்கும். ஐயோ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் சரண்யா அவர்கள் அம்மாவை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஃபுல் படமே வந்து பவர் ஆஃப் லாஃப்டர் அண்ட் பவர் ஆஃப் லவ் சேர்ந்த ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா பாருங்க. பாய்.